So it is a contradiction which they have to answer. இன்னொரு விஷயம் விஞ்ஞானம்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு முரண்பாட்டை பாருங்கள். முதலில் அல்லாஹ் எதனை படைத்தார்? வானத்தை படைத்தாரா அல்லது பூமியை படைத்தாரா? முதலில் பூமியை படைத்தார் என்று சொல்லி குர்ஆன் 2:29 சொல்லுகிறது. அவனே பூமியில் உங்கள் அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான், படைத்து விட்டது பிறகு பின்னர் வானத்தை நாடி பின்னர் வானத்தை படைத்தான் என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. ஆனால் அப்படி இல்லாமல் வானத்தை தான் முதலில் படைத்தார் என்று சொல்லி குர்ஆன் 79:27 30 வரைக்கும் சொல்லப்படுகிறது. கடைசியாக இருக்கிற 30ஆம் வசனத்தை பாருங்கள். இதன் பின்னர் பூமியை விரித்தான். முதலாவது வானங்கள் அதை குறித்து எல்லாம் சொல்லிவிட்டு பின்னர் பூமி என்று சொல்லுகிறார். இப்பொழுது நாம் கேட்கிற கேள்வி, முதலில் அல்லாஹ் படைத்தது எது, வானமா பூமியா? We want to know which Allah has created first, whether it is earth or it is heaven. In one verse, that is 2:29, he says first he created earth and then the heaven and then the sky. But in another verse in 79:27, he created the heaven first and then earth. Now there is a contradiction between these two verses. We want to know which Allah created first. Pleasure to be with you, dignitaries and friends. உங்களோடு கூட இந்த நாளில் இருப்பது மதிப்பிற்குரியவர்களே நான் மகிழ்ச்சியாக கருதுகிறேன். PJ Sahib in his tafsir 143 said Quran is God's word because it is perfectly preserved. ஜனா பிஜே அவர்கள் தன்னுடைய தஃப்சீர் 143ல சொன்னாங்க, இந்த குர்ஆன் வந்து இறை வேதம், ஏனா இறைவனால் அது காக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வால் காக்கப்பட்டிருக்கிறது. If PJ said it, of course there will be some truth. If PJ அவர்கள் சொன்னால் அதில் கண்டிப்பாக உண்மை இருக்க வேண்டும். Because he bases everything on Quran, right? ஏனா எல்லாவற்றையும் அவர் குர்ஆன் அடிப்படையில் தான சொல்கிறார் இல்லையா? Then he should have better answered what Venkatesh has asked for. அப்படியானால் வெங்கடேஷ் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அவர்கள் சரியான பதிலை சொல்லி இருக்க வேண்டும். Let me reiterate a few more questions from there. அதிலிருந்து சில கேள்விகளை நான் மீண்டுமாக சொல்ல விரும்புகிறேன். PJ in his own tafsir number 115, PJ அவர்கள் தன்னுடைய தஃப்சீர் 115ல he said stoning to death is correct judgment. கல்லெறிந்து கொல்வது சரியான ஒரு தீர்ப்பு என்று கூறி இருக்கிறார்கள். I wanted to know where that verse is in Quran. அந்த வார்த்தையானது குர்ஆனிலே எங்கு வருகிறது என்று சொல்லி நான் அவர்கிட்ட கேட்க விரும்புகிறேன். From Quran where that is? Sorry, can you please show us from Quran where that is? அது எங்கே குர்ஆன்ல எங்க இருக்கிறது என்று சொல்லி தயவு செய்து எங்களுக்கு காண்பிக்க முடியுமா? Okay, let us read a narration by Ibn Abbas, because Ibn Abbas is favorite, it seems. They all accept Ibn Abbas. இப்னு அப்பாஸ் என்பவரே எல்லாருக்கும் பிரியமானவர், விருப்பமானவர். ஆகவே அவரை குறித்து நாம் பார்க்கலாம். Sahih Bukhari volume number 8. சஹீஹ் புகாரி 28வது வால்யூம்ல book number 82, 82வது புத்தகத்துல number 816, 816வது ஹதீஸ்ல narrated Ibn Abbas. இந்த அப்பாஸ் சொன்னதை அவர் சொல்லுகிறார். Umar said, உமர் சொன்னார், I am afraid that after a long time has passed, people may say we don't find the verse of rajam. அநேக நாட்களுக்கு பிறகு ஒருவேளை ஜனங்க சொல்லலாம் ரஜம் என்கிற வார்த்தை இல்ல குர்ஆன்ல இல்ல என்று சொல்லி, which is stoning to death. அதுதான் கல்லெறிந்து கொல்வது. And consequently they may go astray by leaving on obligation that Allah has revealed. அல்லாஹ் வெளிப்படுத்தின ஒரு நிபந்தனையிலிருந்து ஒருவேளை அவங்க வழி விலகி போய்விடலாம் என்று சொல்கிறார். But can we find that verse in today's Quran? அந்த வார்த்தை இன்றைக்கு குர்ஆன்ல எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? So does it mean we gone astray of the obligation that Allah bestowed on us? அப்படியானால் அல்லாஹ் வந்து இறக்கின அந்த வேதத்திலிருந்து இப்ப வழி விலகி போய்ட்டோமா? Okay, let's read for the Sahih Muslim, because I'm taking Sahih Muslim because PJ Sahab said quoted something from Sahih Muslim. Sahih Muslimயிலிருந்து நான் சொல்லுகிறேன். காரணம் என்னவென்றால் இதிலிருந்து ஜனாப் PJ அவர்கள் in answering to our questions in the beginning, ஆரம்பத்திலே நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு இந்த ஹதீஸிலிருந்து தான் அவங்க வந்து பதில் சொன்னாங்க. Sahih Muslim book number 8 number 3421. Sahih Muslim 8வது புத்தகம் வால்யூம் புத்தகம் book is 3421 3421வது ஹதீஸ். Aisha is narrating here. இங்கே ஆயிஷா அவர்கள் பேசுகிறார்கள். It has been revealed in the Quran that the clear suckling make the marriage unlawful. இங்க வந்து பால் குடிப்பது திருமணத்தை தவறானதாக்கி விடுகிறது. Then it was abrogated. அந்த வாக்கியமானது தள்ளுபடி ஆகிவிட்டது. By 5 sucklings, and Allah's apostle peace be upon him died, and it was before that time. அங்கே 5 முறை பால் குடிப்பதை குறித்து அங்கே சொல்கிறார்கள். Found in Quran. அது வந்து குர்ஆன்ல இருக்கிறது. Where is that verse now in Quran? அந்த ஆயத்து எங்க இப்ப குர்ஆன்ல இருக்கு? Can you please show us, sir? அதை எங்களுக்கு காண்பிக்க முடியுமா? Okay, let's move forward. Sahih Bukhari. Sahih Bukhari 5005. 5005. Umar said, உமர் சொன்னார், Ubay was the best of us in the recitation.
Umar was the best of us in recitation. இந்த ஓதுவதிலே மிகச் சிறந்தவர் உமர். Yet we leave some of what he recites. ஆனால் அவர் சொன்னதிலே சிலவற்றை விட்டு விட்டோம். I have taken it from the mouth of Allah's messenger and will not leave it for anything whatever Umar said. உமர் அவர்கள் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதுவரான வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை தவிர வேற எதையும் நான் எடுக்க மாட்டேன். So while compiling Quran, குர்ஆனை நாம ஒன்று சேர்க்கும்போது we left some recitations that Umar did. அங்கே உமர் சொன்ன சில ஓதுதலை நாம் விட்டு விட்டோம். Who is this Umar? யார் இந்த உமர்? Sorry, Ubay. உபை சொன்னது. Okay, who is this Ubay? உபை என்பது யார்? He is the one that Muhammad attested as the best of recited. அவர்தான் முகமது நபி அவர்கள் சொன்னதுல மிகச் சிறந்ததாக ஓதுபவர். Okay, let's go forward. நாம் இன்னும் தொடர்ந்து செல்வோம். Sahih Bukhari volume 3. Sahih Bukhari 3வது வால்யூம், book number 41. புத்தகம் 41. Narrated by Umar bin al-Khattab. உமர் பின் அல்-கத்தாப் அவர்களால் சொன்ன காரியம். I heard Hisham bin Hakim by Hizam reciting Surat al-Furqan in a way different to that of mine. அங்க மேற்சொன்னவர் சொல்லுகிற அந்த குர்ஆன் வாக்கியம் நான் சொல்வதை விட வேறுபட்டதாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். I was about to quarrel with him. நான் அவரோடு கூட சண்டை போட வேண்டும் என்று விரும்பினேன். But I waited. ஆனால் நான் காத்திருந்தேன். Then what I did? நான் என்ன செய்தேன்? I seized him to his neck. நான் அவர் கழுத்தை பிடித்தேன். And why did he do so? Was it a small mistake? For a small mistake will you kill people by seizing their neck? அவன் கழுத்தை பிடித்து கொல்ற அளவுக்கு போறாருன்னு சொன்னா அவர் என்ன ரொம்ப சின்ன காரியத்தை செய்திருந்தாரா? இல்ல. No, whatever the differences he found in that Quran that he recited were major. ஏனென்றால் அவர் சொன்ன அந்த குர்ஆன் வாக்கியங்களை அவர் சொன்ன காரியத்துல மிகப்பெரிய பிழை இருந்தது. Because of those major significance only, Ubay bin Ka'b was very furious. உபன் கி பாபாஸ் மிகவும் கோபப்பட்டதுக்கு காரணம் அவர் அந்த ஓதுதல்ல மிகப்பெரிய ஒரு பிழை இருந்ததனால. Who is a very close companion of Muhammad. அது முஹம்மது நபி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர். So to make matters worse, மோசமான நிலைமைக்கு நம்ம போனோம்னா உத்மான் என்பவர் destroyed all the 6 of the variants. இந்த 6 வேறுபட்ட குர்ஆன் வாக்கியங்களை அவர் ஒழித்து விட்டார், அழித்து விட்டார். Kept only one ahruf. ஒரே ஒன்றை மாத்திரம் வைத்துக் கொண்டார். So if I want to go and check whether the Quran that you have today is correct or not, where do I go and check? இப்போ இங்க வெச்சிருக்கிற குர்ஆன் சரியான வேதம் சொல்லி நீங்க நம்ம சோதிக்கணும்னா எங்க போய் சோதிக்கிறது? குர்ஆன்ல முரண்பாடுகள் இருக்கிறது என்றும் குர்ஆன் பாதுகாக்கப்படவில்லை என்றும் அவர்கள் சொன்ன வாதங்களுக்கு நாம் இப்போது பதில் சொல்ல போகிறோம். அதற்கு முன்னாடி 2 ஆதாரம் கேட்டார்கள், அந்த ஆதாரத்தை எடுத்து வச்சிருங்க. Dear brothers, we are going to answer. Dear brothers, we are going to answer your questions on the preservation of Quran and other things, other contradictions you have raised in the Quran. But before that, you have asked for an evidence. We'll present that. அன்பு சகோதரர்களே, நேற்று நம்ம உங்கள்ட்ட சில விஷயங்களை சொன்னோம். இயேசு கிறிஸ்து அந்த நேசத்துக்குரிய அவருடைய சீடரை பற்றி சொன்னோம். அப்ப நேசம் என்றால் அது அருவருப்பான நேசம், காம விகாரம் கொண்ட நேசம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அது அவங்க ஆதாரம் தாங்கன்னு கேட்டாங்க. அதுக்குள்ள ஆதாரத்தை தர்றோம். ஆதாரத்தை எப்படி தர்றோம்னா அவங்கள்ட்ட பேப்பர்ல கொடுத்தா மறுத்துருவாங்கிறதுக்காக ஸ்லைட்ல எல்லாத்துக்கும் முன்னாலே பிரசன்ட் பண்றோம். இந்த ஸ்லைட்ல அவங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக ஸ்ட்ராங்ஸ் நம்பரோட போடுறோம். ஸ்ட்ராங்ஸ் நம்பர்னா பைபிள் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜேம்ஸ் ஸ்ட்ராங் என்ற ஒரு நபர், ஒரு டாக்டர் ஜேம்ஸ் ஸ்ட்ராங் என்று போன நூற்றாண்டில் அவர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் கூடி தயாரித்த ஒரு அகராதி. அந்த அகராதியுடைய நம்பர்ஸை போட்டு நான் உங்களுக்கு போடுறோம். இங்க கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இந்த இயேசுவுடைய பிலவ்ட் டிசிபிள்ஸ் சொல்லிருக்குது. அந்த லவுட்ங்கிறதுக்கு G25, ஜீண்டா கிரீக்க மொழியில உள்ள 25வது வார்த்தையாக உள்ளது. அது அந்த மூலத்திலையும் கிரேக்க மொழியிலே இருக்கு பாருங்க. இந்த கீழே 2வது வரியில முதல் வார்த்தையாக இருக்குது. அதுலயும் அது G25 தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது மார்த்தாவையும் அவருடைய சிஸ்டரையும் லாசரஸையும் இயேசு நேசித்தார் என்று வந்திருக்குது. அதுலயும் G25ங்கிற அதே வார்த்தை தான் வந்திருக்குது. நேத்து சொன்ன அதே வார்த்தை அகப்பாவோ. அடுத்தது இப்ப அந்த கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ங்கிறதுல போட்டுருக்கு பாருங்க. 25வது அகப்பாவோ, அதுக்கு பிலாவுட் லவுட்னு அர்த்தம். சரியா? அது தவிர கீழே பாருங்க, இந்த கம்பேர் 5, 6, 8, 9 ஒன்னு போட்டிருக்குதா? அந்த இப்ப அந்த கீழே 5, 3, 6, 8 போட்டிருக்குதா? அதையும் வச்சு பார்ப்போம். இப்ப 5, 3, 6, 8 என்ன இருக்குன்னு சொன்னா இதுல பாருங்க கிஸ் லவ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது.
இது வந்து 5368 பாத்துக்கோங்க. இதே இந்த 5368 தான் திரும்ப ஜீசஸ் வந்து இவரை பத்தி சொல்லப்படுது. யார்? அந்த disciple whom Jesus loved. 5368 kiss love, முத்தம் கொடுக்கிறது இதுதான். திரும்ப அந்த 5368 தான் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த கிரேக்க மூலப்பிரதி செப்டகன்ட்ல பழைய ஆதியாகமம், பழைய ஏற்பாட்டில் பல ஆதியாகமத்திலையும் அதே தான் போட்டிருக்குது. G25 அது என்ன வசனங்கிறத உங்களுக்கு காட்டுறோம். இப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு வந்து வெளியே போறத இன்னொருத்தன் பாக்குறான். பார்த்துட்டு அவ அழகுல மயங்கி அவளை வலுக்கட்டாயமா கற்பழிக்கிறான். கற்பழித்த பிறகு அவள் மீது மிகுந்த பாசம் கொண்டான், ரொம்ப அன்பு கொண்டான். என்ன கண்ணு அன்பு? காம மோகம். அந்த மோகத்தை குறிப்பதற்கும் அதே வாசகம் G25 அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து இங்கிலீஷ்ல மொழிபெயர்ப்பு போட்டிருக்கிறோம். As you can see, most of the things are self-explanatory. We have the slides here. They were asking for the proof for yesterday's the matters that we brought, that love, the word love used. And if you see, actually in the Greek, we have something called the strong numbers, for which each and every explanation has been given, just like how we see in the dictionaries. For each and everything, there is a reference that's given here. For instance, if you see in the first slide, if you look at, it is speaking about the love, in which you have that reference that's given as G25, in which if you come down, in the next slide we have mentioned, as it was already shown, in that it is mentioned as that the word which is referring to the sexual love. It's clearly mentioned there. And further, if you see the kiss and the love, which is what it's mentioned in the below notes, in the Greek notes. I think you saw the slide just now. And these are the strong numbers which has got the meanings for it. We are not speaking anything without proof. அடுத்தது இன்னொரு ஆதாரம் கேட்டாங்க. அந்த தொடை சந்தில பிடிச்சான்னு உடனே நான் வந்து எதையோ பிடிச்சான்னு சொன்னேன், ஜாமான பிடிச்சாங்கன்னு. அதை காட்டுங்கள் ஆதாரம்டாங்க. அதுக்குள்ள ஆதாரத்தை காட்டுறோம். இப்ப தொடை சந்தை பிடிக்கிறதுண்டா அந்த டெஸ்டிகல்ஸ் வெதரை பிடித்துக் கொண்டுதான் சத்தியம் செய்வார்கள். அதுதான் யூதருடைய மரபு. அவர் யூதருடைய மரபாக இதுதான் இருந்ததுங்கிறதுக்கு ஆதியாகமத்துல இந்த வசனம் இருக்குது. நீ தொடைக்குள்ள கையை விட்டு என் ஜாமான புடிச்சிட்டு சத்தியம் செய்வியா அப்படின்னு கேட்கிறார். In this verse, if you see in Genesis chapter 47 verse 29, here you can see that under my thigh, it's asking that the testament that we already explained, that if they want to do any promises or testimonies, they'll hold that, they'll grab it, the testicles. That's the reason they have mentioned this word here. அதனுடைய மூல வார்த்தை இங்க இருக்கு. அந்த மூல வார்த்தையை நான் ரெட் லைட்ல ரெட் ஹைலைட் பண்ணி காட்டிருக்கிறோம். The original we have highlighted on the slide. அதே மாதிரி திரும்ப இங்க பாருங்க, இதுலயும் அந்த கர்த்தர் சண்டை போடுறாரு பாருங்க. சண்டை போடும்போது கையை உள்ள விட்டு அந்த தொடையில கையை விடுறார். அது அந்த மூல மொழியில இருக்கிற ஹீப்ரு மொழியில இருக்கிற வார்த்தையும் அதே வார்த்தை. That we have highlighted where God wrestles with Jacob. We have highlighted in the English and as well as in the Greek language. தொடைங்கறாங்கல்ல, அது தொடையா என்னங்கறத பார்க்கலாம். Now we will see whether they say that thigh, right? We will see what is the meaning of that. அந்த வார்த்தைக்கு அந்த மேல போட்டுருக்காங்க பாரு மூலத்துல. அதுக்கு என்ன போட்டுருக்காங்க? by euphemism the generative parts அப்படினு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, இது தொடைன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, உற்பத்தி செய்யக்கூடிய உறுப்புகள், மனிதன் உற்பத்தி செய்யக்கூடிய உறுப்புகள் இருக்குல்ல ஜாமா, அந்த உறுப்புகள் தான் இதுங்கறது சொல்றாங்க. You can see in the strong notes we have explained here along with the number, it is referring to that yarik and the yarake, which means the euphemism, the generative parts, referring to the private part. அது இன்னும் தெளிவா சொல்ல போனா, ஒரு உங்களுடைய ப்ரொஃபசர், ஒரு மிஷனரி, அவர் பெரிய ப்ரொஃபசர், கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ்லயும் ஹீப்ரு லாங்குவேஜ் ப்ரொஃபசர், அவர் அதுல எழுதுறாரு. அதுல செகண்ட் லைன்ல பாருங்க, the thigh was a common euphemism used instead of penis. ஜாமா இருக்குதுல, மூத்திரம் போற ஜாமா, அந்த ஜாமான்னு சொல்றதுக்கு பதிலாக அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஏன்னு கேட்டா அப்படி பச்சையா சொன்னா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே எழுதுறாங்க. He has mentioned the great scholar David J. Jordan. He has mentioned why it is mentioned as under thigh, because it's so, explicitly you cannot speak just like that. It is actually the euphemism. Euphemism means the other word used for it. It is penis. அதுக்கு அடுத்தது நாங்க பவுல் ஒன்னு சொன்னதாக சொன்னோம். தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்வதாக பவுல் சொல்றாருன்னு சொன்னோம். அதுக்கு கிறிஸ்துவ சகோதரர்கள் மத்தியில அப்படி சொல்லவில்லை என்று சொன்னாங்க. சலசலப்பு ஏற்பட்ட மாதிரி தெரியுது. அவர் அதைத்தான் சொல்லி இருக்கிறாங்க. உங்க பைபிள்ல உள்ள மொழிபெயர்ப்புகள் எல்லாம் தவறு. நாங்க அந்த சப்ஜெக்ட்லயே போகல. இருந்தாலும் சர்ச்சை வந்தா நாங்க காட்டுறோம். அங்க மொழிபெயர்ப்புல வெர்ஜின் மொழிபெயர்த்திருக்காங்க, கன்னிகைன்னு மொழிபெயர்த்திருக்காங்க. ஒரு கன்னியை அவள் வயசுக்கு வந்த பிறகு அவள்கிட்ட நீ சில்மிசம் செய்ய ஆசைப்பட்டியேண்டா நீ முடித்துக்க அப்படின்னு சொல்ற வாசகம் இருக்குது. நீ முடிச்சுக்கங்கிறது இருக்கா இல்லையா?
லெட் him do whatever he wants. அவன் விரும்பினதெல்லாம் செஞ்சுக்கிறட்டும், விரும்பினா கல்யாணம் பண்ணிக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்குது. And you can see the talking about the virgin daughter, that you can have sex with her or not. It is explained here in this verse, 1 Corinthians 7:36. And here in the Greek, you can see the actual note. அந்த அந்த மூலமொழியில கிரேக்கத்துல உள்ள வார்த்தையை நாங்க போட்டிருக்கிறோம். இதுல கிரேக்கத்துல போட்டிருக்கும் போது அந்த ஸ்ட்ராங் நம்பர்ஸோட போட்டிருக்கிறோம். அந்த ஸ்ட்ராங் நம்பர் G 3933. We have put that in the Greek along with the strong numbers, which is G 3933, which has been explained. அந்த வெர்ஜின்ங்கற வார்த்தையுடைய மூல சொல் அதுதான். இப்ப அந்த வார்த்தை என்னங்கறதையும் அவருடைய பொருள் என்னங்கறதையும் பாருங்க. அதாவது அந்த மூலமொழியில கிரேக்க வார்த்தை G 3933 இருக்குது. அதனுடைய பொருள் என்னங்கறத பாருங்க. அதுல டாட்டர் இன் லா வெர்ஜின், மருமகள், மகள், கன்னிப்பெண். அது கன்னியான மகள் அல்லது மருமகள். மருமகள் வந்து கன்னியா இருக்க முடியாது. அதனால கன்னிங்கிறது இங்க டாட்டர் தான் குறிக்குது. முதல் பிரெஃபரன்ஸ் டாட்டர் தான். அது கீழே அதை கொடுத்திருக்குது. பை இம்ப்ளிகேஷன் அன்மேரிட் டாட்டர் கீழே தெளிவாவே கொடுத்திருக்கு பாருங்க. இதனுடைய பொருள் திருமணமாகாத கன்னி மகள். As you can see, the reference G3933, the strong notes, and we have got the meaning for that in the wine words, daughter-in-law, virgin. So it clearly implicates of unknown, a maiden, implication of an unmarried daughter, a virgin. அன்பிற்குரிய சகோதரர்களே, முரண்பாடு என்று சில வசனங்களை எல்லாம் சொல்லி காட்டினார்கள். இந்த முரண்பாடுகள் எல்லாம் ஏற்கனவே ஆங்கிலத்தில் இணையதளங்கள் வழியாக 121 முரண்பாடுகள், அப்புறம் 32 முரண்பாடு பிளஸ், அப்புறம் 151 முரண்பாடு எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அதில் வந்து எடுத்தவர் போடுறாரு. இந்த முரண்பாடு அவங்க சொல்வதற்கு முன்னாடியே அவர்கள் வராமல் நம்ம விவாதம் நடத்தினோமே, அதில் இந்த அப்படியே இதை டிட்டோ சொல்லி அதுக்கு பதிலும் சொல்லியிருக்கிறோம். அந்த அளவுக்கு தெரிந்த விஷயங்கள் தான், ஒன்றும் அர்த்தமற்ற முரண்பாடுகள் தான். அவங்க ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க, முதல்ல பூமியை படைச்சதா வானத்தை படைச்சதா? குரான் வந்து தப்பாக சொல்லுது. அதாவது வானத்தை முதல்ல படைச்சதாக வந்து பூமியை படைச்சதாக 2:29 சொல்லுகிறது, பூமியை பிந்தி படைச்சதாக 79 2 வசனம் சொல்லுகிறது அப்படிங்கிறாங்க. ஆனால் அது வந்து குரானில் குறை கண்டுபிடிக்கிறதுக்காக வேணும்னு இல்லாத ஒரு அர்த்தத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய 79 2 என்ன இருக்குன்னு கேட்டால், ஒல் அருளா பாததாலிக்க தஹாஹா, வானத்தை படைச்சான், பூமியை அதற்கு பிறகு விரித்தான். பூமியை படைத்தான் வரல, ஏற்கனவே இருந்த பூமியை விரித்தான். விரித்தானுக்கு விளக்கமும் குரான்ல இருக்கு. விரித்தாண்டா என்னங்கிறது பூமியை படைச்சதை சொல்லவில்லை. ரெண்டாவது பூமியை வந்து விரித்தான் என்றுதான் இருக்கிறது. தஹாஹா என்று மூலத்தில் இருக்கிறது. அதுக்கு அர்த்தம் விரித்தான் தான். அவங்க போட்ட மொழிபெயர்ப்பு டெக்ஸ்ட்லையும் விரித்தான் என்றுதான் இருந்தது. படைத்தாண்ட விரித்தாண்டா ஏற்கனவே இருக்கிறத மட்டும் விரிக்க முடியும். படைச்சாண்டா இல்லாம இருக்கிறத படைக்கிறது. குரான்ல முரண்பாடு கிடையாது சொல்லிக்கிறார். Dear brothers, we have already answered the so-called contradictions they have raised, because the day when we arranged the debate on January 2029 itself, we answered all their claims. So these are all not new to us, all the contradictions, whatever they are raising. And in fact, it is all stolen from, in some English websites, wherein you will find 121 contradictions in one place, 32 in another place, 151 in another place. The first claim they are raising here is that in Quran chapter 2 verse 29, it is mentioned that the earth was created first. And in Quran chapter 79 verse 2, earth is mentioned as it is created last. They are asking which one is correct. The second verse, whatever they read from 79:2, it is very clearly referring the root word dahaha. That means spreading. So initially earth, it is talking about spreading the earth, and not about creating. So you are only giving a different meaning. What can you spread? Whatever is already existing can only be spread. So there is no confusion here. It is very clear. அடுத்ததாக இறைவன் வந்து மனைவி இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்க முடியும் என்று ஒரு இடத்துல இறைவன் சொல்றாராம். இன்னொரு இடத்துல எனக்கு என்ன வேண்டாலும் முடியும், நான் நினைச்சா அதை வேண்டாலும் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றாராம். இது முரண் அப்படிங்கிறாங்க. இது முரண் எவ்வளவு பெரிய ஒரு ஆய்வுன்னு பாருங்க. இதெல்லாம் முரணா? அதாவது பிள்ளைன்னு வருவதா என்ன வேண்டாலும் செய்ய முடியும்னாலும் பிள்ளை என்பது ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த உறவு வர்றதா இருந்தால் மனைவின்னு ஒன்று இருந்து பெத்தா தான் பிள்ளையா வருமே தவிர உருட்டிக்கிட்டு செஞ்சா பிள்ளையா வராது. நம்மளே ரொட்டி செய்யறோம், ரொட்டி நம்ம பிள்ளையா? நம்ம பொண்டாட்டியை சேர்த்து நம்ம பெத்தா தான் பிள்ளையை தவிர நம்ம உருவாக்குறது நம்ம பிள்ளையாகுமா? மனைவின்னு நீங்க ஒரு உறவை சொல்கிறீர்கள், பிள்ளை என்று உறவை சொல்கிறீர்கள். பிள்ளை என்று உறவு வருவதாக இருந்தால் மனைவி மூலமா தான் வர முடியும். அதைத்தான் குரான் சொல்லுகிறது. மனைவி இல்லாம பிள்ளை வர படைச்சிடலாம், எதை வேணாலும் படைக்கலாம். பிள்ளைன்னு ஆகுமா? கடவுள் ஆதமை தான் படைச்சார், பிள்ளையாயிருவாரா? நம்மளே தான் கடவுள் படைச்சார், பிள்ளையாருவோமா? நம்மளாம் படைத்தது பிள்ளையாகாது. அவரில் இருந்து அவருடைய அங்கமா வரணும். ஒரு பெண் வயிற்றுக்குள்ள போய் திருப்பி வரணும்.
அதைத்தான் குர்ஆன் சொல்கிறது. இதை போய் முரண்கிறாங்க, சிந்திக்க தெரியாம செய்றாங்க, முரண்கிறாங்க. அதையும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். The second contradiction they are quoting from the Quran is that in the Quran, in one of the places, it is mentioned that Allah can do whatever He desires. In other verse, Allah says that how can you imagine Allah having a son without a wife? They are asking whether Allah can do it or not. The question is not about doing it, since the creation is different from having a son. Son is coming into the form of a relationship. It is defined as a relationship. So in order to have a relationship, the son should have a part of him. So that is why Allah is refuting, saying that how come when Allah does not have a relationship of wife, how can you imagine him of having a son? Now the other verse is very clear that whatever Allah wants to create, He can create. So there is no doubt about it. He is just putting an analogy in front of the people. When Allah does not want any relationship, why do you expect it from Him? அடுத்ததாக மேரிட்ட போய் சொன்னாரா 19:20 வந்து இந்த பிள்ளை கொடுப்பது எனக்கு லேசானதுன்றார் கடவுள். எனக்கு பொண்டாட்டி இல்லாம இப்படி பிள்ளை வரும்னு சொன்னாரு. ரெண்டு முரண்கிறார். இது எப்படி முரணாகும்? அதாவது அவருக்கு மனைவின்னு ஒருத்தர் இருந்தா தான் பிள்ளையாக முடியும். அது இறைவனை பற்றி உள்ள விஷயம். மேரிங்கிற வேற ஒரு ஆளுக்கு குழந்தை கொடுப்பது அல்லாஹ்வுக்கு லேசானது தான், ஆகிவிடும். அது வேற ஒரு ஆளுக்கு, ஒரு பெண்ணுக்கு குழந்தை கொடுக்கிற மேட்டரை பேசுகிறது. தனக்கு பிள்ளை வர வேண்டும் என்றால் தனக்கு பொண்டாட்டி இருக்கணும், அவள் மூலமா பிறக்கணும், அப்பதான் பிள்ளைங்கிற உறவு வரும். இதுல என்ன முரண் இருக்கிறது? 19:20க்கு 601க்கு இதை ஒரு முரண் என்று சொல்கிறார்கள். Second contradiction again is related to the same thing. They are saying that when Allah is talking about Mary, He is telling she bore a child without any husband. So they are asking us, Allah is saying that it is easy for Allah. Now they are asking us whether if it is easy for Allah, why is He expecting him to have a wife? Allah is talking about giving a son to Mary. He is performing a miracle through Mary, and when He wants to, when He desires to do something, that Allah will be able to do. It is not at all contradiction. We are surprised to see this. அடுத்து 34 லாஜிக்கல் எரர் இருக்கான். அது பெரிய பெரிய தர்க்க ரீதியான எரர் இருக்கான். என்ன இருக்குன்னு கேட்டா, நான் வழிகட்டு போனால் எனக்கு எதிரானதுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப வந்து அவர் வழிகட்டா உலகமே வழிகட்டு போயிருமே, அவர் சம்பந்தப்பட்ட விஷயமா அப்படிங்கிறாரு. அந்த வசனத்தை முழுசா படிக்கணும். அது என்ன சொல்லப்படுதுங்கிறத முழுசா படிக்கணும். அதுல என்ன வருது? நான் தவறான வழியில் சென்றால் அது என்னை சேர்ந்து நான் அதை உண்டாக்கிட்டேன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து படிக்க மாட்டேங்கிறாரு. நான் நேர்வழியில சென்று விடுவேனையானால் என் இறைவனிடமிருந்து வந்த அடிப்படையில் செல்கிறேன். நான் சொந்தக்காரன் கிடையாது. நேர்வழிக்கு சொல்வது என் கையில் இல்லை, இறைவன் வந்திருக்குது. நான் வழிகட்டு போனேன்னா நான் தான் பொறுப்பாளி அப்படின்னு பொறுப்பாளிங்கிறது தான் சொல்லப்படுது. அப்ப இதுல வந்து பின்னுள்ள வசனத்தை வைத்து பார்த்தால் நேர்வழியையும் வழிகேட்டையும் கம்பேர் பண்ணி, நேர்வழியில் நான் சென்றால் என் திறமையினால் அல்ல, என் இறைவன் எனக்கு அறிவித்த அந்த நேர்வழி காட்டுதலால் கிடைத்தது. கெட்டு போனு வைங்க, அதுக்கு இறைவன் பொறுப்பு இல்ல, இறைவனை பொறுப்பாக்க மாட்டேங்கிறது அங்க வருதே தவிர வேற ஒரு அர்த்தம் இல்ல. ரெண்டையும் சேர்த்துல பார்க்கணும். ஒரு வசனத்தை அரப்பா பாதியை படிச்சுட்டு பாதியை விட்டா அதான் இருக்கு 34:50. In 34:50 they are saying that it's a logical error that Prophet Muhammad sallallahu alaihi wasallam is saying in the Quran that if I go astray it is on my own. Now they are asking us if that is the case, then how can you treat him as a prophet? That is not the matter. You have to read the verse entirely. So Prophet Muhammad is saying if I go astray it is on my own, but if I go in the straight path it is based on Allah's revelation. So it is a proof that Prophet Muhammad will not do anything apart from what has been revealed, and if at all he goes astray, he should not hold Allah responsible for that. That is what it is explaining. There is no logical error in it. அடுத்ததாக தாய் என்பதற்கு 3 விதமான இலக்கணத்தை குர்ஆன் சொல்லுகிறது. பெத்தவங்கள தாய்ங்கிறது, பால் கொடுத்தா தாயின்னு சொல்றாங்க, நபியுடைய மனைவி தாய். அப்ப தாயின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு சொல்லு வந்து ஒரே அர்த்தத்தில் பல இடத்தில் பயன்படுத்தப்பட்டாதான் என்ன செய்யணும், ஒரே அர்த்தத்தை கொண்டதை வெவ்வேறு இடங்களில் பயன்படுத்தப்பட்டாதான் முரண்டு சொல்லணும். ஒவ்வொரு தாய் என்பதற்கும் வெவ்வேறு அர்த்தமாக இருக்குமையானால் அது முரண் கிடையாது. அந்த தாய் என்ன, பெத்தவங்க தாய் என்பது என்ன, அது ஒரிஜினல் தாய். மேடையில் தாய்மார்கள்ங்கிறோம். அப்ப தாய்மார்னா நாங்கள் ஊர்ல பொம்பளை யாரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? நம்ம செத்து போன சொத்துல பங்குக்கு வந்து நின்றுவாளா இருக்கிறவள்னா? தாய் என்று சொன்னா என்ன அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது என்பதை வழங்கிக் கொள்ளவில்லை. பெத்தவங்க தாய் என்பது வந்து 5:58 சொல்லுகிறது. பாலூட்டின தாயினா என்ன அர்த்தம்? சொத்துக்கெல்லாம் பங்காளி ஆக மாட்டாங்க. பாலூட்டின தாய் வந்து சொத்துக்கு பங்காளி ஆக மாட்டாங்க, கல்யாணம் பண்ணக்கூடாது. அது ஒண்ணுதான். அது நபியுடைய மனைவி வந்து தாயார்னு சொன்னா அவங்க எங்க சொத்துக்கு வாரிசு ஆயிடுவாங்களா? அவங்க சொத்துக்கு நாங்க வாரிசு ஆயிடுவோமா? அவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் அவங்களோட தனித்து கூட இருக்கக்கூடாது. அந்நிய பெண் மாதிரி நாங்கள் நடந்துக்கணும். தாய் மாதிரி போய் நபியின் மனைவியோட இருக்கக்கூடாது என்றும் குர்ஆன் சொல்கிறது. ஒவ்வொரு தாய் என்பதற்கும் அர்த்தத்தோட குர்ஆன் சொல்கிறது. Similarly, there are 3 categories of mother. What is explained? They are saying it is a contradiction, but it is not a contradiction. Let the name of Jesus Christ be glorified again. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மீண்டும் மகிமைப்படுவதாக. Yesterday onwards we have been listening to the both sides. நேற்று தினத்திலிருந்து இரண்டு தரப்பில்
தரப்பிலிருந்தும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். For the questions that we raise, they are supposedly answering it. நாம் எழுப்பினதான கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். So let us see what they have answered it and whether they are the answer. சரியாக கொடுத்திருக்கிறார்களா அல்லது பதில் தான் கொடுத்திருக்கிறார்களா என்பதை நாம் பரிசோதிக்க வேண்டும். Initially we made a presentation and we based it on Surah chapter 6, 114, 12, 111, 16, 89 and said that Quran claims that it explains everything and we said it is false. குர்ஆனுடைய இந்த வசனங்களின் அடிப்படையிலே குர்ஆன் சொல்லுகிறது எல்லா காரியங்களை குறித்ததான முழு விவரணத்தை உள்ளடக்கி இருக்கிறோம் என்று சொல்லி குர்ஆன் தன்னை பற்றி சொல்லும்போது அது தவறு என்று நாங்கள் சொன்னோம். And what was their answer? Their answer was it was like a manual and it has referred that the technician will come and explain. அதற்கு அவர்கள் கொடுத்த பதில் என்ன? குர்ஆன் என்பது ஒரு மேனுவல் போல அந்த மேனுவலை விளக்கி சொல்வதற்கு ஒரு டெக்னீஷியன் வருவார், அவர் அதை விளக்கி சொல்லுவார் என்றார்கள். All their answers were based on that assumption. அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் தான் அந்த கணிப்பின் அடிப்படையில் தான் அவர்களுடைய முழு பதிலும் இருந்தது. And then when we went to the technician, they started denying that the technician and said that technician is confused, technician is not reliable. அந்த டெக்னீஷியனாக அவர்கள் சொன்ன அந்த டெக்னீஷியனுக்கு நாங்கள் சென்றபோது அதிலிருந்து காரியங்களை நாங்கள் எடுத்து அவர்களுக்கு சொன்னபோது இல்லை இது முழுவதும் குழப்பம், அது பொய் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். So when they cite hadith it is reliable and when we cite hadith it is not reliable. நாங்கள் ஹதீஸை அவர்கள் ஹதீஸை குறிப்பிடும்போது அது நம்பத்தகுந்ததாக இருக்கிறது, நாங்கள் குறிப்பிடும்போது அதை நம்பிக்கைக்கு எடுத்துக்கொள்ள கூடாதாம். Based on this have they answered a single question? If they have to reject the hadith, let them reject it completely. If they have to accept it, they have to accept it. If the technician himself is unreliable, ask the technician to go out. இந்த அடிப்படையில் அவர்கள் பதில் சொன்னார்களா என்ன? ஹதீஸை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அது இந்த டெக்னீஷியனை நம்புவார்கள் என்று சொன்னால் அந்த ஹதீஸை முழுவதும் ஏற்றுக்கொள்ளட்டும், நம்பவில்லை என்றால் முழுவதும் நிராகரிக்கட்டும். அப்படி இல்லாவிட்டால் டெக்னீஷியன் எதுக்கு? So the entire question